உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 15. இதை பற்றி ஷியாமிடமும் பேசினாள் விசாலாட்சி. ஷியாம், என்னதான் கீர்த்தனா வேலை இழுத்து போட்டு கொண்டு செய்தாலும், நீ கொடுக்கும் கவிதை புத்தகங்களை படித்தாலும் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடப்பது என்பது அவளுக்கு சிரமமாகத்தானே இருக்கும். உன் அலுவலகத்தில் ஏதேனும் வேலை இருந்தால் அவளை அழைத்துச் செல்லலாமே என்று கூறினாள் விசாலாட்சி. சற்று நேரம் யோசித்துவிட்டு, சரி அம்மா, நான் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றோனே பெருமூச்சுடன் பார்த்தாள் விசாலாட்சி. கீர்த்தனாவின் வேலை விஷயமாக விசாலாட்சி பேசிய நேரம் ஷியாமின் செக்ரட்டரி மீனா பிரசவத்தின் காரணமாக வேலையை ரிசைன் செய்திருந்தாள். எனவே அந்த வேலைக்கு கீர்த்தனாவை அமர்த்தினால் என்னவென்று ஷியாமிற்கு தோன்றியது. உணவு வேலையின் போது சாப்பாட்டு மேசையில் வைத்து தன்னுடைய மனதில் உள்ளதை கீர்த்தனாவிடம் கேட்டான். கீர்த்தனா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமா என்று கேட்டான். ஓ, தெரியும் சார். எதற்கு கேட்கிறீர்கள் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, என்னுடைய அலுவலக செக்ரட்டரி மீனா சொந்த விஷயமாக வேலையை விடுத்து சென்று விட்டாள். புதிதாக வேறொருவரை வேலைக்கு நியமனம் செய்வதை விட நீங்களும் படித்தவர் தானே, ஏன் நீங்கள் எனக்கு அலுவலக வேலையில் உதவியாக இருக்கக்கூடாது என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தான். சார், நிச்சயம் சார், நானே உங்களிடம் எனக்கு ஏதேனும் வேலை ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று கேட்கலாம் என்றிருந்தேன். ரொம்ப நன்றி சார், நீங்களே என்னை புரிந்து கொண்டீர்கள். கண்டிப்பாக வருகிறேன் சார் என்று விட்டு உணவை உண்டாள். தாயும் மகனும் ஒருவர் பார்த்து புன்னகை செய்ததை அவள் கவனிக்கவில்லை. மறுநாள் சிந்துஜாவை தன்னுடன் தன் காரிலேயே அலுவலகம் அழைத்துச் சென்றான். அலுவலக ஊழியர்களுக்கு அவளை தனது புது செக்ரட்டரியாக அறிமுகம் செய்தான். ஷியாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே வேலைகளை வெகு சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டாள். அவனது பாராட்டையும் பெற்றாள். அலுவலகத்திற்கு அவனுடன் அவன் காரில் செல்வது அவளுக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது. மேலும் அலுவலகத்திற்குள் அவனுக்கு இணையாக நடந்து செல்வதில் பெருமிதம் கொண்டாள். ஷியாமின் ஒரு பக்கத்தை மட்டும் அறிந்த சிந்துஜா அவனுடைய மற்ற பக்கங்களை பார்க்கையில் மெய் சிலித்து போனாள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அவன் காட்டும் அன்பு, அவர்கள் தேவை அறிந்து அதனை பூர்த்தி செய்யும் விதம், தன் அலுவலகத்தில் அவன் எடுக்கும் முடிவுகள், பணியாளர்கள் நலனையும் மனதில் கொண்டு மிக நேர்த்தியாக மேலாண்மை செய்யும் திறன், இவற்றை கண்டு வியந்து போனாள்.